அடிக்கடி கலைச்சிடுறது பிள்ளை வந்தால். அதை வந்து நான் கலைக்க விடலை அந்த பொம்பளை பிள்ளைய. ஆனால் அந்த பிள்ளைய பெற்று நான் உங்களுக்குன்ட்டு ஒரு பேர் வச்சுட்டு உங்கள் கூட தான் வாழ்ந்தேன்னு இந்த சமூகத்துக்கு நான் காமிச்சிட்டு நான் போகிறேன். ஆனால் இந்த மறைமுக வாழ்க்கை தான் எனக்கு பாதகமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து என் அம்மா எங்கே இருக்குன்ட்டு அது தேடிக்கிட்டு இருக்கு உங்களை. உங்கள் பொண்ணு எப்படி இருக்கா ஏதாவது தெரியுமா? அதுக்கு தான் மேடம் நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த பொண்ணு என்கிட்ட பார்க்கணுன்ட்டு எனக்கு ஒரு தேட்டம் கொஞ்சம் நாளாகவே இருக்குது. ஏன்டா நான் எல்லாத்தையும் நான் அதே போயிட்டேன். நான் கடைசி கட்டத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு கடைசியில் எனக்கு யாரு கூட நான் இருக்கிறது, யாரும் என்னை பார்த்துக்கொண்டு எனக்கு தெரியாது. அதனால என் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணு எனக்கு வேணும். அந்த வான இருக்கும் வரையிலாவும் வெளியா நான் இருப்பேன். LG பெருங்காயம் உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம். உண்மை வெல்லும். நமக்கு சுற்றி எவ்வளோ கதைகள், எவ்வளோ வலிகள், எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ சாதனையாளர்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே ஒவ்வொரு தரப்பட்ட மக்களை நம்ம பார்க்குறோம். அவங்களோட கஷ்டங்களை கேட்குறோம், அவங்களோட சாதனைகளை பார்த்து அதிசயப்படுறோம். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு கதை. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ராஜினிசாங்கம்மா. சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். சரி. திருப்பண்டி விட்டா நாச்சிக்குளம். என்ன கல்யாணம் பண்ணாங்க ஒருத்தவங்கள. அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 88 பண்ணாங்க. 89 பையன் பிறந்தான். பையன் பிறந்த ஒரு 1.5 வயசுல ஒரு இடையில ஒரு கிராஸ் ஒன்று வந்துச்சு. கிராஸா? நான் வீட்டில் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது என் ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு கூப்பிடுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு பெரிய பணக்காரவங்க. அப்படியே அவர் அந்த பணக்காரர் வந்து வரும்போது என் புருஷன் வீட்டில் இல்லை. அந்த சமயம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பழக்க வழக்கமாகிட்டோம். அப்புறமேல ஊரை விட்டு போயாச்சு. யாரு? நானும் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீ எனக்கு வேணும். போய் பட்டுக்கோட்டையில் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் ஊரில் எல்லாரும் தேடினாங்க என்ன. இவர் வந்து பட்டுக்கோட்டை கோர்ட்டில் வந்துட்டு கேஸ்லாம் கொடுத்து வேண்டான்னு சொல்லி இவரே எல்லாரும். உங்களை கூட்டிகிட்டு போனவருக்கு ஏற்கனவே குடும்பம் இருந்ததா? குடும்பம். அவங்க என்ன ஆனாங்க? அவங்கெல்லாம் ஃபேமிலியாக கரெக்டாக இருக்காங்க. சரி, இவர் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணார்? இவரை கூட்டிகிட்டு போய் என்னை வந்து காணாக்கலவில் திருப்பதிரமாக வச்சுருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் கேட்டேன், என்ன காணாக்கலவு திருப்பி. இல்லை, கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணாங்க சொன்னீங்க? இவரை வேண்டான்னு சொல்கிற மாதிரி செஞ்சாங்க. இந்த பெரிய புருஷனை முத புருஷனை நீங்க சொன்னீங்க. நான் சொல்ற மாதிரி அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. அது எப்படி அப்படி பண்ணுவாரு? நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. இல்லை, அவர் சொன்னதுனால எல்லாம் கோர்ட்டு ஏற்றுக்காதுல்ல. இல்லை, எல்லாம் என் கையெழுத்து வாங்கினாங்கல்ல, கையெழுத்து பேப்பர்ல எல்லாம் நான் எல்லாம் சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. நானும் ஒத்துழைப்பு. எப்படி அந்த மாதிரி பண்ணீங்க? அதுதான் புத்தி கெட்டு போச்சு. ஏன்னா வீட்டில் வந்து அவங்க புருஷனை வேலைக்கு இருந்து கூப்பிட்டு அப்படிலாம் வந்து நம்ம மேலே ஒரு விருப்பப்பட்டு அப்படிலாம் மறைமுகமாகவே இருந்து மனசை அப்படியே கழிச்சு, அதுக்கடையில் இங்கேயும் எனக்கு பல தொல்லைகள் இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் எங்கள் அம்மா தான். என்னென்னா என்னை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஊருக்காரவங்க, தெருவுக்காரவங்க, ஆல்ரெடி தாத்தா காலத்தில் உள்ள பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தில் பண்ணும்போது அவங்கள சார்ந்தவங்கெல்லாம் இவருக்கு பொண்ணு கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவரோட பெரிய அண்ணன் என்ன செஞ்சாரு, இந்த பொண்ணை தான் எடுக்கணும்னு சொல்லி என்ன எடுத்துட்டாரு. அதில் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. ஏன் கொடுக்கக்கூடாது சொன்னாங்க? அவங்க குடும்பத்தாரில் பொண்ணு கொடுக்கறதுக்காண்டியா என்ன வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் இவரோட பெரிய அண்ணன் வந்துட்டு என்னை கட்டணும்னு சொல்லி கட்டிட்டாரு. ஏற்கனவே அவர் பொண்டாட்டி ஊமை, புள்ள கிடையாது. யாருக்கு? இந்த பெரிய குழந்தைனுக்கு. அந்த சமயம் என்னை கொண்டுட்டு போய் அந்த வீட்டில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவர் தம்பிக்கு, அவருக்கு வந்து 2ஆம் தரமாக அவங்க ஒன்றை விட்ட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி துபாய்க்கு திருப்பித்தனமாக அனுப்பிட்டாங்க. செஞ்சது எங்கள் அம்மா தான். அண்ணன் பொண்ணியாவா? அண்ணன் ஒன்றை விட்ட அண்ணன் பொண்ணு. அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் வந்துட்டு தெரிஞ்சு போய் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுக்குழந்தை தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தது. என் புருஷனை வந்து தண்ணி குடிக்க வச்சு வீட்டுக்குள்ளே வந்து டெய்லி கலவரம் பண்ணுற அளவுக்கு பண்ணி விடுவார். இது மறைமுகமாகவே நடந்துச்சு. இந்த ஒரு மன உளைச்சல் நான் நிறையா சந்தித்தேன். அந்த நேரத்தில் இவரும் வந்து கிராஸ் ஆகும்போது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் சென்று நானும் மனசை தளர விட்டுட்டேன்.
தளர விட்டுட்டு அவருக்கு என்ன தேவை, எனக்கு இங்கே உள்ள பிரச்சனை, அதனால என்ன செய்கிறேன்ட்டு எனக்கு சொல்ல தெரியலை. ஏன்னா அம்மாவே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, குடும்பத்தாரும் இப்படி பிரச்சனை இருக்கு, எங்கே போகிறதுன்ட்டு எனக்கு தெரியலை. ஒரு விஷயம் இருக்குமா, ஒரு தப்பு நடந்தது, அதுக்கு காரணம் மற்றவங்களை சொல்லாமல் நீங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்துங்க. அம்மா காரணம், குடும்பத்தில் காரணம், வீட்டில் தொல்லை, அதெல்லாம் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நம்ம ஒழுக்கத்தை விடக்கூடாது இல்லையா? நடந்து போச்சு, அதுக்கு பொறுப்பெடுத்துங்க. நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்கம்மா, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வழி தவறி போகிறதுக்கு அத்து சலிச்சு ஆதரவை தேடி போகிறதுக்கு யாருமே எனக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால இந்த மாதிரியாச்சும் ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி நான் போனது தான். அப்போ எனக்கு 17, 18, 19 வயசுக்குள்ளே தான் இருக்கும். உங்கள் வீட்டில் கூட பிறந்தவங்க எல்லாம் யார்? எத்தனை பேர்? ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்போ நீங்கள் இப்படி போனதுனால உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகலையா? பெரிய பிரச்சனையா என்னை தேடி பல கலவரங்கள்லாம் பெருசாக போணுச்சு. புருஷன் வீட்டுக்கு பக்கம் ஒரு தேடு, அம்மா அப்பா பக்கம் ஒரு தேடு. குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல? ஆமாம், அந்த அவருக்கு பிறந்த பையனையும் தூக்கிட்டு போயிட்டேன். அவர் தூக்கிட்டு வர சொன்னார். அவனுக்கு ஒன்றுமே வேணா, கட்டண துணியோட பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்றார். அதோட போயிட்டேன். போயிட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் நாங்கள் பட்டுக்கோட்டையில் தான் இருந்தோம். அப்புறம் தேடி அலையில தான் இவருக்கு மறைமுகமாக அவங்க வீட்டுக்கு தெரியாதனமாக நல்ல பிள்ளை மாதிரியே இருந்துட்டாரு. ஆனால் இங்கே எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிறது. ஆனால் கேட்டாக்கா இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்படி தான் இருந்தார். அப்படியே காலப்போக்கில் அப்படியே இருந்துட்டு எங்கள் அம்மா எல்லாம் இப்படி திருப்தித்தனமாக இருக்கக்கூடாது, பப்ளிக்கில் கல்யாணம் பண்ணணும், நீ மறுபடி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இவர் என்னை கழட்டி விடுறதுக்கே எல்லா விருப்பமும் பட்டார். உங்கள் அம்மாக்கெல்லாம் எப்போ தெரிய வந்தது? இது எப்போ கண்டுபிடிச்சாங்க? தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை என்னை தேடி வந்துட்டாங்க பட்டுக்கோட்டையில் இருக்கையில். வந்துட்டு அவர்கிட்ட பேசினாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை நான் கல்யாணம் பண்ணி பப்ளிக்கில் வாழ வைக்க முடியாது, நான் இப்படியே நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படி முஸ்லீமில் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது, நீங்கள் ஒன்று இப்படி வைக்கிறான்னு தான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், வேண்டாம், இப்படியே அது எங்கேயோ எப்படியோ இருந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம், விட்டுருங்க அப்படின்னா. அப்படின்னா வாங்க ஜமாத்தை வச்சு நீங்கள் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகூரில் போய் வச்சு கல்யாணம் பண்ணுது, மரப்படி, முஸ்லீம் மரப்படி. அப்புறம் கொஞ்சம் நாள் சென்று அந்த பட்டுக்கோட்டையை விட்டு பின்னது ஒரு ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்ததுக்கு ஒருப்பா நான் சொன்னேன், கல்யாணம் தான் ஆயிடுச்சு, பப்ளிக்கில் ஊரோட உலகத்தோட போய் வச்சிருங்கன்னு. ஏன்டா சாவு அழுவருக்கு எனக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு, யாரும் இல்லாமல் அனாதையாக போயிட்டா நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அடிக்கடி மன வருத்தங்கள் வரும் 2 பேருக்கும். அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு இஷ்டப்பட்டா இல்லைன்னா கிளம்பி போயிடு அப்படிம்பாரு. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ நாள் மறைமுகமாக திருப்தித்தனமாக அவங்கள்ட்ட இருந்தேன் தானே, இப்போ உங்களை விட்டுட்டு போகல, நீ எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்கன்னு சமூகம் சொல்லும் தானே, இப்போ நான் யார்கிட்ட இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி நான் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீ எங்கே வேண்டாலும் போகணும், எங்கே வேண்டாலும் பண்ணிக்கொண்டு அது என்ன சொல்லக்கூடாது அப்படின்றாரு. சரி உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைமுகமாக என்ன செஞ்சேன், ஒரு பிள்ளை வாங்குறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். அடிக்கடி கலைச்சிடுறது பிள்ளை வந்தால், அதை நான் கலைக்க விடலை, அந்த பொம்பளை பிள்ளைய. எத்தனை குழந்தைய கலைச்சிருக்காரு? அது நிறைய குழந்தை, கணக்கு வழக்கம் இல்லை. அந்த புருஷனுக்கு பெற்றது 1 தான், ஆனால் கலைச்சது இவருக்கு நிறையா. டாக்டர்ஸ் திட்ட மாட்டாங்களா உடம்பு கேட்டு போகணும்? சொல்லுவாங்க, அடிக்கடி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படியோ சொல்லி செஞ்சுட்டு வந்துடுவார் கூட்டிகிட்டு போய். அப்புறமேல அந்த பொண்ணு ஒரு 3-4 மாதமான பிற்பாடு ரொம்ப பிரச்சனையாகி போச்சு அவருக்கு எனக்கும். இல்லை நீ பிள்ளை பெற்றுக்கிட்டாக்கா கடைசி வரைக்கும் இந்த சாப்பாடு கூட நான் உனக்கு போட மாட்டேன், இந்த பாதுகாப்பு கூட உனக்கு நான் தரமாட்டேன், கண்டிப்பாக நீ வெளியில் போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளையை பெற்று அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு அவங்க கூட தான் வாழ்ந்தேன்னு இந்த சமூகத்துக்கு நான் காமிச்சிட்டு நான் போவேன். ஆனால் நான் இப்போ போக மாட்டேன். இப்போ போனால் நான் எங்கே போயிட்டு வந்தேங்கிறது சமூகத்துக்கு தெரியாது. உங்கள் பையன் அப்போ என்ன வயசு? நான் தூக்கிட்டு போவேன், இல்லை 1.5, 2 வயசு 3 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த பையனுக்கு 10 வயசுல இந்த பொண்ணு பிறக்கல. இப்போ பையனுக்கெல்லாம் தெரியும்? தெரியும், அவர் கூட வாழ்ந்ததெல்லாம் தெரியும். அப்பான்னு தான் கூப்பிடுவாரா? ஆமாம், அவர் நல்லா பார்த்துட்டாரு, அதுலாம் குறை சொல்ல முடியாது. அவங்க பையனுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறாரோ அதே ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸில் இவனுக்கு சின்னதாக எடுப்பார், அவனுக்கு பெருசாக எடுப்பார். சாப்பாடு சவுட்டுனா நல்ல மாதிரி எல்லாம் செய்வார். ஆனால் இந்த மறைமுக வாழ்க்கை தான் எனக்கு பாதகமாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வர்ற வரைக்கும் நான் அதை மாதிரி நானே என் பிள்ளைங்க தனிமையில் வாழுவோம். சாவு வாழ்வையெல்லாம் நினச்சி நான் கொஞ்சம் பயந்தேன். இப்போ உள்ள ஒரு உணர்வுகள் எனக்கு அப்போ தெரியாது, பயம் ஜாஸ்தி இருந்துச்சு. நம்மளுக்கு ஒன்று இருந்தது பிள்ளை நான் உண்ட ஒரு கவலையெல்லாம் பல மாதிரியான ஒரு
ஃபீல்லாம் வந்துச்சு. அப்புறம் தான் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். நீங்கள் எப்போவாச்சும் வாங்க போங்க, ஆனால் என்னை நல்ல மாதிரியே வச்சு நீங்கள் தான் வச்சுருக்கீங்கிற மட்டும் ஊருக்கு காமிச்சு வைங்க அப்படின்னு சொன்னேன். அதை என்னால் ஒரு காலமும் செய்யவே முடியாது, எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படின்னாரு. அதை நான் சொன்னேன், நானே என் புருஷன் கூட வந்து நான் வாழ்ந்தேன், நீங்களாம் தானே என் குடும்பத்தை வந்து நீங்கள் கலைச்சி மனசு எல்லா வேலையும் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் வந்து சுயநலமாக பேசுறீங்கள அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியா இருந்தால் இஷ்டப்பட்டா எது, நீ இன்னொருத்தவங்க பொண்டாட்டினா அப்படி இப்படின்னு கேவலமாலாம் என்ன பேசுனேன். இன்னொருத்தவங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதானே நீ அந்த மாதிரிலாம் பண்ண. நானாவா உன் வீட்டுக்கு வந்தேன், இல்லை ஒன்றை வந்து நான் ஆசைப்பட்டேன், உன் மேலே ஆசைப்பட்டேன், நீ தான் என் மேலே ஆசைப்பட்ட. ஆனால் என்கிட்ட போராட காலம் உனக்கு நான் கீழே இறங்கி வர்ற நிலைமை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள்லாம் அடிக்கடி வரும், சண்டவங்களாம் அடிக்கடி வரும். அந்த மாதிரி அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் முடிவாகவே இருந்துட்டாரு, என்னையாச்சும் கலெக்டருக்கு வந்து அவர் குடும்பத்தை இழக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அதுக்கு நானும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டேன். ஒரு நாள் வந்து வாக்குவாதம் வரையில நான் சொன்னேன், நான் உங்கள் வீட்டில் வந்து இந்த பிள்ளைய நான் உங்களை விட்டுட்டு நான் உங்களோட தான் இருந்தேன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீ அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னேன். அந்த சமயம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கையில முடியலைன்னு சொல்லி திருத்திரமுடி ஆஸ்பத்திரியில் சும்மாண்டாலும் போய் ஒரு வாரம் பெட்டில் தங்கிட்டாரு. எங்கள் வீட்டுக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனையும் ஆளாயிடக்கூடாதுன்னு சும்மாண்டாலும் போய் பெட்டில் போய் ஒரு வாரம் தங்கிட்டு முடியலை அப்படின்னு சொல்லி பெரிய இருந்தார். அப்போ ஒரு வாரம் வரைக்கும் நான் என்ன சாப்பிட்றது என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. அதனால நான் அவரோட ஃப்ரெண்டெலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கும் போது வருவாமான்னு போகிறோம். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்னை கழட்டி விட போகிறாங்கங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே இப்படி சொன்னாங்க சாதாரணமாக, அவங்க வருவாங்க நீ பேசாமல் வீட்டில் ஏறி அப்படின்னாங்க. நான் எதை வச்சு நான் வீட்டில் தனியாக இருக்கிறது, அவர் வராமல் எனக்கு யாரும் ஆதரவு இல்லாமல் நான் என்ன செய்கிறது, நான் பிள்ளைகளோட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதை இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க, என்ன சுற்றி நடக்குது, எதை நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசு சந்தேகம் வந்துருச்சு. அதோட எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டு நான் போயிட்டேன். அவங்க அம்மா அக்கா தங்கச்சி அவங்க குடும்பத்தார் கொண்டாடி பிள்ளை எல்லாருமே இருந்தாங்க. என் அடியலுக்கு வந்தாங்க. அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, நான் செஞ்சே தப்பு தான், ஆனால் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, இவரை விட்ட எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில், என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அக்கா உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போவான் வருவான் உடம்பு சரியானது இருப்பாடு. அவங்க எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க, எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரியாக பேசும்போது எனக்கு சந்தேகம். சரி இல்லை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து திருப்பாடும் வரல ஒரு வாரம் வரைக்கும். அப்புறம் அந்த பிள்ளைய எடுத்துகிட்டு நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் ராத்திரி 10 மணிக்கு. இதுக்கடையில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா எங்கள் அம்மா அங்கே வரக்கூடாது அப்படின்ட்டுச்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் எனக்கு சித்தப்பாருவேன்னு எங்கள் அம்மாவுக்கு அவர் மச்சான், அவர் வீட்டில் தான் என்னை ஆதரித்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு காலமும் வேணாம் எனக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்க? அந்த பிள்ளை கையில் தான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைய உங்கள் வீட்டுக்கு போனப்போ என்னாச்சு? அந்த வீட்டுக்கு போனப்போ வந்துட்டு என்னை வந்து அவரோட பையன் அவங்க எல்லாரும் வந்து அடிக்க வந்தாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவளை அடிக்க வேணாம், பிள்ளைய விட்டுட்டு போட்டோம், என்னமோ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து ஆறுதலாக தான் பேசினாங்க. யார் இவரோட அம்மா. அது ஏதோ ஒரு பாசமாக என்னான்னு எனக்கு தெரியாது, ஒரு ஆறுதலாக பேசினாங்க. அவரோட பையன் தான் என்னை வந்து அடியலுக்கு வந்து இந்த பிள்ளைய வந்து செவத்துல விட்டு வீசினான். அந்த பொம்பு தூக்கி செவத்துல போய் நச்சின்னு கீழே விழுந்துச்சு பொம்மை மாதிரி. அப்புறம் அந்த வயசான மாமியா தான் அந்த அவரோட அம்மா தான் போய் பிள்ளைய தூக்குனாங்க. இந்த மாதிரிலாம் சாவு செத்து போயிட்டா என்னடா செய்யுது அப்படின்னு. அப்புறம் ஊர் உலகம் எல்லாமே கூடி போச்சு. அந்த கிராமத்தில் எல்லா சனமும் வந்துருச்சு வீட்டுக்கு. அந்த சமூகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்கிட்ட ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒரே பிரச்சனை போய் ரொம்ப கலவரமாக போய் அப்புறம் போர்ட்ஸ்லாம் போய் சொல்லி பல பிரச்சனைகள்லாம் பண்ணி என்னை வந்துட்டு போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் நான் அந்த சித்தப்பார் வீட்டில் தான் போயிருந்தேன். சித்தப்பார் வீட்டில் போயிருக்கோன்னே அவங்க தான் பால் கொடுத்தாங்க அந்த பிள்ளைக்கு. தாய்ப்பால் கிடையாது 2 பிள்ளைக்குமே. அப்புறம் அவங்க தான் வந்து தாய்ப்பால்லாம் அந்த பசும்பால் கொடுத்து ஒரு 2-3 நாள் இருக்கோன்னே எங்கள் அம்மா அங்கே வந்து சண்டை போட்டுருச்சு. நானே ஆதரிக்கிற போது நீ எதுக்கு அவளையும் அந்த பிள்ளையும் நீ வச்சுக்கிற, அந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர சொல்லி இவளை நான் எங்கேயாச்சும் வீட்டு வேலையில் போய் விட்டுறேன், எங்கேயாச்சும் பழச்சி விடட்டான் அவள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேல ஒரு சாயங்காலம் 5 மணி இருக்கும். அந்த பிள்ளைய குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி போய் அவர் கடையில் போய் விட்டுட்டேன்.
5 மணிக்கு மேலே. என்ன வயசு பிள்ளைக்கு? அப்போ 10 மாதம். இதுக்கு முழு காரணம் எங்கள் அம்மா தான். அந்த பிள்ளைய ஆதரிக்காமல் அனுசரிக்காமல் மலங்க அடிச்சு ரொம்ப நோவு அடிச்சு என் பிள்ளைய பிடிச்சது முழுவதும் எங்கள் அம்மா தான். அந்த பிள்ளைய ஒரு நிலமணி வச்சுக்கவே கூடாது அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டுட்டீங்க. போய் விட்டுட்டேன். அந்த ஆதரிக்கல நான் எப்படி அந்த பிள்ளைய வச்சு பால் கொடுக்கறது, எப்படி எங்க படுக்கிறது, எந்த வீட்டுல நான் போறேன்னு எனக்கு தெரியல. அதோட சின்ன தவறு சொன்னாரு, என்ன பண்றது போய் விட்டுரு, அவன் பெத்த பிள்ளை தானே போய் விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. என்ன போய் விட்டுட்டு ராத்திரி 1 மணிக்கு திரும்பி வந்தேன். அப்ப எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா, பிள்ளையோட வந்து விளக்கணுக்குள்ள வச்சு வழக்கமா தலையடிச்சு வெளியில வரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்புறமேல பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னா பிள்ளை எங்கன்னு கேட்டாங்க. விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. நல்ல வேலை நீ விட்டுட்டு வந்தது நட்டி உங்க அம்மா அங்க வாசல்லே உட்காந்துருக்கோன்னு வெளியில அடிச்சு வரட்டுறதுக்கு அப்படின்ட்டு. அதோட நான் மாட்டு கொட்டாயில படுத்து கிடந்தேன். உள்ளுக்கு உடம்பட்டுச்சு எங்க அம்மா. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களையே காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு கிராமத்து இடத்துல போய் ஒரு இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு, அந்த வீட்டுல போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் மாட்டு கொட்டையில தான் படுத்து கிடந்தேன். நானும் போயிட்டேன். நீங்க இருந்து அவதிப்படுத்த விட நீ அங்கேயாச்சும் இரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களாம் இறந்துட்டாங்க, சொல்றதுக்கு யாரும் இல்லை. அந்த பால் கொடுத்தவங்களும் இறந்துட்டாங்க, வீட்டுல இல்லை அவங்கெல்லாம். அப்புறமேல அவங்க வீட்டுல இருந்து ஒரு 2-3 நாள் இருந்தேன். மனசு தாங்கல, அந்த பிள்ளைய தேட்டம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் திரும்பி ஓடியாந்துட்டேன். அந்த வீட்டுக்கார பொம்பளை சொல்லுது, நான் வேலைக்கு இருந்து எங்க அம்மா போய் விட்டா, உங்க அம்மா 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கு, நீ அதுக்காச்சும் வேலை பார்த்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. 500 ரூபா வாங்கிச்சா? என்னால இல்லைங்க, காசு கொடுக்க என் பிள்ளைய விட்டுட்டு வந்து மனசு உளைச்சலா இருக்குங்க, என்னால வேலை பார்க்க முடியல, நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தேன். வந்தாக்க உள்ளுக்கு விட மாட்டேன்ருச்சு எங்க அம்மா. எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் எங்க மச்சான் ஒருத்தர் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸரா இருந்தார், அவர்கிட்ட போனேன். அவர் ஒரு லெட்டர் எழுதி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போ, உனக்கு யாரும் ஆதரவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் காலையில அவர் தான் 200 ரூபா பணம் கொடுத்து ஒரு ஆளை அனுப்பி எங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்கு அந்த உதவி செஞ்சாரு. ரெண்டாட்டி அங்கேயும் போய் சண்டை போடும், ஏன் இதெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி. அப்புறமேல கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் அவங்களும் திட்டுனாங்க, ஏமா அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் அப்படின்னு. அப்போதான் நான் எல்லாம் ரெடி பண்ணி ஏதோ ஒன்று வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன வாங்கி தரேன்? ஏதோ ஒரு தங்கமிடா சாப்பாடு ஏதாச்சும் ஒரு நல்ல கெட்டது அவன் மூலமாக உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் ஒதுங்கிருங்கன்னு சொல்லி அவர் சொல்லும்போது இது வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏதோ உங்கள் 2வது கணவர் தெரிந்தா வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறமேல அவர் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு மனக்கட்டு வாங்கி என் பேரில் எழுதியிருந்தாரு. அது என்னத்துக்கு வாங்கி எழுதினாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு சின்ன மனக்கட்டு அது என் பேரில் தான் எழுதியிருந்தாரு. அப்புறமேல போயிட்டு அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் ஜமாத்தில் அவர் வந்து ஒரு 50,000 ரூபா பணம் கொடுத்தாராம். இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த மனக்கட்டும் எனக்கு அவர் தான் வாங்கி தந்தது. அப்புறம் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமேல அப்படியே விட்டுட்டேன் நானும். அப்புறம் நான் வந்து என் இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் இப்படியே வேலைக்கு போகிறது, இப்படியே அங்கேயே தங்கி. அந்த வீட்லயே இருந்தீங்க? இல்லை, வெவ்வேறு இடத்தூருக்கு இப்படி. ஆமாம், ஆரம்பத்தில் எனக்கு உலகம் தெரியலை, எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது. அந்த வீட்டில இருந்து தான் அப்படியே. எந்த வீட்டில்? அந்த ஏற்கனவே வேலைக்கு போய் விட்டாங்கல்ல, அந்த வீட்டை வச்சு 4 பேர்த்த பழக்க வழக்கமாகி அங்கே போகிறது இங்கே போகிறது, இப்படி எங்கே கூப்பிட்றாங்கள வேலைக்கு அப்படி போய் அப்படியே பழக்கம் முடிச்சு தான் அப்புறம் மெட்ராஸ் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன், வெளிநாடு போனேன், அப்படியே சம்பாரிச்சு இந்த பிள்ளையை காப்பாற்றினேன். ஆனால் சாதி சன்னண்டு போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. எங்கே பிள்ளைய பார்க்கவே இல்லை. அப்புறமேல ஒரு ஆழமான ஒரு மனம் உளைச்சல்லையே வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த பொம்பளை பிள்ளைய பற்றி. அப்புறம் இடையில வந்து இந்த பிள்ளைகள் வந்து ஊருக்காரவங்கள்ட்ட கேட்பேன், யார்ட்டையாவது சொல்லி இந்த பிள்ளைய வந்து பார்க்கணும், எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு சந்தேகம் அடிப்படையாகவே இருக்கும், நான் தான் கேட்க விட்றேங்கிற மாதிரி. அதுக்காண்டியே உள்ள கதையை சொல்லவே மாட்டார் யார்கிட்டையுமே, எங்கே இருக்கு என்னான் இருக்குன்ட்டு. அப்புறம் இடையில வந்து என் கூட பேசுறதுக்கு வந்தார். நானும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தேன் அந்த பிள்ளைய பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆனால் அந்த பிள்ளைய வச்சு என்னை இன்சல்ட் பண்ணி மன உளைச்சலாக தான் ஆக்குனாரே தவிர. என்ன இன்சல்ட் பண்ணாரு? அதாவது அந்த பிள்ளைய வந்து ஆசையாக பேசுவார், நான் பார்க்கணும் அப்படின்ட்டாக்கா என்னை அந்த பழசையெல்லாம் எடுத்து வச்சு
ஏதாவது சொல்லுவார். பொண்ணை கண்ணில் காமிக்கல, காட்டலை. அப்புறமேல எனக்கும் ஒரு மாதிரியா வெக்கமா இருந்துச்சு. அந்த நம்மளும் செஞ்சது தப்பு தானே, மறுபடியும் அதை போய் கேட்கும்போது அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம, சரி இந்த மாதிரிலாம் இவர் கூட பேசுறது வேஸ்ட்டு, அந்த பிள்ளைய பார்க்க முடியாது, அதையும் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். நான் ஊருக்கு போனேன், எப்பாச்சும் ஊருக்காரங்களெல்லாம் போய் பார்க்கறதுக்காண்டி அந்த ஊருக்கு போவேன். அப்போ வந்து சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்லி அவன் வந்து என்னை கேட்டான், உன் கூட பேசுனுங்கிறாரு, உன் நம்பர் கேட்குறாரு அப்படின்ட்டு. முன்னாடி ஜவுபருடைய குடும்பத்தை தான் கலைச்சான், இப்போ ஜவுபர் மாவன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கும் மானம் போயிடும் அப்படிலாம். உங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவனும் மானம் போயிடும் அப்படிலாம் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு, அந்த ஆளோட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரில. உங்க பொண்ணு எப்படி இருக்கா ஏதாவது தெரியுமா? அதுக்கு தான் மேடம் நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த பொண்ணு என்கிட்ட பார்க்கணுன்ட்டு எனக்கு ஒரு தேட்டம் கொஞ்சம் நாளாவே இருக்கு. அந்த நான் எல்லாத்தையும் நானாதே போயிட்டேன். கடைசி கட்டத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு கடைசியில் எனக்கு யாரு கூட நான் இருக்கிறது, யாரு என்ன பார்த்துக்கோன்னு எனக்கு தெரியாது. அதனால என் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணு எனக்கு. உங்க அம்மா எங்க இருக்காங்க? ஊர்ல தான் இருக்கு. அம்மா சேர்த்துக்கவே இல்லை. அப்புறம் இப்போ பொண்ணை பார்க்கணும். பொண்ணு பார்க்கணும். அந்த உங்களோட 2வது புருஷனோட பேர் என்னது? மொய்தீன் சேக்காதி. மொய்தீன் சேக்காதி. சேக்காதி. ஹலோ, மொஹிதீன் சேக்காதியா? உண்மை வெல்லம் நிகழ்ச்சியிலேருந்து பேசுறேங்க. உங்க குடும்ப விஷயமா ஒருத்தங்க இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மனைவி மொஹிதீன்? உங்களுக்கு ஒரு மனைவி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணீங்களா? டைவர்ஸ் ஆச்சா? முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல 2வது மனைவியை டைவர்ஸ் பண்ணீங்களா? ஹலோ, ஏன்னா பேச முடியாது மேடம், எல்லாமே பித்தலாட்ட வாழ்க்கை தானே. கூப்பிடுங்க. மொஹிதீன், நீங்க கட் பண்ணாதீங்க, கட் பண்ணி தப்பிக்க முடியாது. நாங்க கட் பண்ணல. சரி, நீங்க 2வது மனைவியை டைவர்ஸ் பண்ணீங்களா, முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணீங்களா? ஓகே, அதுல குழந்தைகள் இருக்கா உங்களுக்கு? சரி, அந்த 2வது மனைவி பேர் என்னங்க? மனைவியோட பேரு ஞாபகம் இல்லையா? சரி, உன் பேர் என்னம்மா? ஜாஜுன்னீசா. அவங்க இங்க வந்திருக்காங்க. பேரு கூட மறந்துட்டீங்க. எத்தனை வருஷம் அவங்களோட வாழ்ந்தீங்க? எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? என்ன ஞாபகம் இருக்கு? அவங்க முகமாவது ஞாபகம் இருக்கா மொஹிதீன்? பழைய விஷயம் எல்லாம் நான் தோண்டல, விட்டுருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, உங்க பொண்ணு எங்க இருக்கா? சரிங்க, அந்த குழந்தை இப்ப உங்க கூட இருக்கா? நீங்க வளர்த்தீங்களா? அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? அப்படியா? நீங்க தான் பாத்தீங்களா? நீங்க தான் வளர்த்தீங்களா? வேலை இடத்துனா தத்து கொடுத்தீங்களா? நீங்க தத்து கொடுத்தீங்கல்ல, அந்த பொண்ணு நல்லா இருக்காளா? பொண்ணோட பேர் என்னது? ஆஃபிலா. ஓகே, எனக்கு உங்க மனைவி அந்த பொண்ணோட அம்மா இங்க இருக்காங்க. ஒரு வாட்டி அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணை வேணான்னு அனைத்து வகை காவல் நிலையத்துல வேணாம், எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்த ரெக்கார்ட் இருக்கு மேடம். சரிங்க, எனக்கு புரியுதுங்க. இது அந்த பொண்ணை நான் பார்க்க மாட்டேன், அந்த பொண்ணோட பேச மாட்டேன், எழுதி கொடுத்த ரெக்கார்ட் இருக்கு. சரிங்க, ரெக்கார்டு பேப்பரு எல்லாம் இருக்கட்டும். பெத்த தாய் இல்லையா, அவங்களோட ஒரு சூழல்லாம் அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இப்ப அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க ஒரு அந்த டைம்ல அவங்களுக்கு 20 வயசு கூட இருந்திருக்காது. அந்த வயசுல அந்த பொண்ணு தவறு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா, புருஷனை விட்டுட்டு உங்க கூட வந்துட்டா. நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்க, அவங்களும் தவறு செஞ்சிருக்காங்க. நீங்க ஆம்பளைங்கிறதுனால சொசைட்டிலேருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்க. உங்களுக்கு குடும்பம் பெருசு, அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க. அந்த பொண்ணை வந்து நடுத்தரு
அவங்களுக்கு எல்லா நடவடிக்கை பணம் கொடுத்து காசு கொடுத்து செலவு கொடுத்து எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டாச்சு மேடம். சரிங்க. விட்டு விட்டு எனக்கு அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். அவங்க போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு போயிட்டாங்க மேடம். ஓகே, எனக்கு புரியுறது மொஹிதீன். ஆனா இந்த 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த மனசுல குழந்தைய பார்க்கலங்கிறது உறுத்திட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன் மேடம்? மனிதாபிமானத்தின் பேர்ல ஒரு பெத்த தாய்க்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பண்ண முடியுமா? மேடம் அது வெளிநாட்டுல இருக்காங்க மேடம். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க இங்க உள்ளதெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாங்க மேடம். யாரை வித்துட்டு போனாங்க? அவங்க அந்த குழந்தை கொடுத்தால அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. சரி, அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா? ஆமா மேடம். சரி, அவங்களோட போட்டோ ஏதாச்சும் காமிக்க முடியுமா? நான் கேட்டு பாக்குறேன் மேடம். நீங்க தொடர்புல இருக்கீங்களா? நீங்க அந்த பொண்ணோட பேசுறீங்களா? இல்ல மேடம், நான் எப்பாவது பேசுறேன் மேடம். அவங்க வந்து என்னையே பார்க்க கூடாதுட்டாங்க. வந்து அவங்களே வச்சிருக்காங்க மேடம். ஓ, அப்ப அவங்களை தத்து எடுத்தவங்க அந்த பொண்ணுக்கு தெரியுமா அவங்க உண்மையான அப்பா அம்மா யாருன்னு? அது தெரியல மேடம் எனக்கு. நீங்க அவங்களோட இத பத்தி பேசலையா? இடையில போய் பேசிருக்கேன் மேடம். அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப வந்து அப்பான்னு தெரியாது என்ன. அவங்கதான் வளர்த்தவங்க தான் அப்பா அம்மான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேற குழந்தைகள் இல்ல? இல்ல இல்ல இல்ல, வேற குழந்தைங்க கிடையாது. நல்லா வளர்த்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அதான் கல்யாணம் கொடுத்துட்டு நல்லா எங்க இதுல ஓட வச்சு நல்லா டிப்ளமா எடுத்து 2 டிகிரி எடுத்துருக்காப்ல. பிஎட் 2 டிகிரி எடுத்துருக்காப்ல. சரி, அவங்களுக்கு குழந்தை இருக்கா? இப்ப அந்த உங்க பொண்ணுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு மேடம். நல்லபடியா சந்தோஷமா இருக்காளா? இருக்காங்க மேடம். சரி, ஸோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு நல்லபடியா இருக்கா, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஜாதகத்தை நான் கேட்டுட்டேன்னு சொன்னாரு. ஜாதகக்காரா? அப்படின்னா ஹலோ சொல்லுங்க மொஹிதீன், ஒரே ஒரு நிமிஷம். அந்த பொண்ணை கொஞ்சம் பார்க்கணுங்க. நான் எழுதி கொடுத்ததெல்லாம் உண்மைதான். நான் வந்துட்டு என்னோட சொந்த புத்தியில செய்யல. எல்லாரும் என்னை சுத்தி உள்ளவங்க எனக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. அதனால எழுதி கொடுத்தேன். அப்போ எனக்கு விவரம் புரியலை. எங்க தங்குறது, எங்க சாப்பிட்றது, பிள்ளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்க சொல்லுக்கெல்லாம் நான் அக்கியப்பட்டி எழுதி கொடுத்ததுலாம் உண்மைதான். ஆனா இப்போ என் பொண்ணை பார்க்கணுன்ட்டு ஒரு தேட்டம் இருக்கு. நான் கடைசி கட்டத்துல இருக்கிறேன். அதுதான், வேற நான் எதுக்காகவும் நான் வரல. என் பொண்ணை பார்க்கணும், என்னோட மரணத்துக்கு இடையில அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான் எனக்கு. அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அழைச்சிட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுல போய் அங்கேயே துபாயில் செட்டில் ஆயிட்டாங்க. இங்க வரப்ப எவ்வாறு இருந்தாங்கன்னா சொல்றேன். மொஹிதீன், சொல்லுங்க மேடம். அவங்க வரும்போது ஒரு வாட்டி அந்த பொண்ணை இவங்களுக்கு கண்ணில் காமிக்கிறீங்களா? நீங்க இவங்க தான் தாயின்னு கூட சொல்ல வேண்டாம். வரும்போது நான் சொல்றேன் மேடம். நம்பர் கொடுங்க, நான் அடிக்கிறேன். சரி, நிச்சயமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மொஹிதீன். பெத்த தாய் இல்லைங்களா? சரி மேடம். நீங்க வருத்தப்படுறீங்களா? இந்த பொண்ணோட நிலைமை இப்படி ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். வருத்தப்படுறீங்களா? இல்ல, அவங்கதான் நம்ப கொடுத்துருது. நீங்க இப்ப அது இது வந்து பெரிய விஷயம் நேற்று வந்து பெருசு யாரு போட்டு யாரு கொடுத்துருந்தோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சு சொன்னாங்க மேடம். அதெல்லாம் அது பேசுறதா ரொம்ப பேசணும் மேடம். சரி, 50,000 பணம் கொடுத்தாரு. அந்த ஒரு இடம் கொடுத்தாரு. நீங்க தான் அவங்க மேல ஆசைப்பட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க. மேடம் இது யாரு ஆசைப்பட்டாங்க யாரு சொன்னாங்க முடிஞ்சுக்கிட்ட விஷயம் மேடம். ஸ்டேஷன்ல வந்து எல்லாம் எழுதி மேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் பேசி குடிச்சு போன மேட்ச் போய் காப்பாங்க. இது என்ன தெரியுமா மொஹிதீன், எப்பவுமே நம்ம சொசைட்டில ஒரு ஆண் தப்பு பண்ணா எப்படியாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு தவறு செஞ்சா அவளுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை. மேடம் நான் ஓப்பனா பேசுறேன் மேடம். ஓப்பனா பேசுறேன்னா நல்லா இருக்காது மேடம். அப்போ மேடம் அந்த பொண்ணு வெளிநாடு போய் 4 கடை 5 கடை 6 கடை போய் வெளிநாட்டுல போய் அவரோட இருந்து யாரோட படிச்சு கடைசி நேரத்துல வந்துட்டு கொடுத்துருவாங்க. வெளிநாட்டுக்கு அவ வேலைக்காக போயிருக்காரு பாருங்க. வெளிநாட்டுக்கு அவ வேலைக்கு தானே போயிருக்காங்க. இல்ல மேடம், நீங்க அதான் அந்த ஊர்ல வந்து விசாரிக்க மேடம். ஊர்ல வந்து விசாரிக்கட்டும். நான் வெளிநாடு போனதெல்லாம் சொல்றேன் எங்கெங்க போனேன்ட்டு. நான் என்ன விபச்சாரம் பண்ண போனேன்னா இல்லை வேலைக்கு போனேன்னா எனக்கு யாரும் சாப்பாடு தர்றா? யாராவது கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும். உங்கள்கிட்ட வேலைக்கு பார்க்குறேன், உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கன்ட்டு நீங்கள் அனுப்பி விட்றீங்க. அப்போ நான் போய் தானே ஆகணும். எனக்கு கொஞ்சம் கூட குறைச்சி காசு கிடைக்குதா? அங்கே தானே போவேன். அப்போ இன்னும் ஒரு பிள்ளை இருக்குல்ல, நான் காப்பாற்றணும்ல. என்ன காப்பாற்றிக்கணும்? எனக்கு வயது இருக்குது. எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது ஒன்றுமே இல்லாமல் நான் நிற்கதியாக நிற்கையில் வேலை எங்கே கூட குறைச்சி பணம் கிடைக்குதோ அங்கே போய் தானே ஆகணும்.
பாருங்க, ஒரு பொண்ணு மேல பழி போடுறது ரொம்ப ஈஸி. நீங்க கண்ணால பார்க்காம நீங்க அந்த மாதிரி தவறா பேசக்கூடாது மொஹிதீன். ஓகேங்களா? எப்படியாச்சும் அவங்க இந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. சரி மேடம், சரி மேடம். வந்தானா இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி, இப்போ அவர்கிட்டேருந்து அடாவடியா அந்த நம்பரை வாங்கி உங்களை பேச வைக்க முடியும். ஆனா அந்த பொண்ணு எங்கேயோ நல்லா இருக்கு. அதுக்கு நான் இடகுறா நான் போகிறதுக்கு நான் விரும்பலைங்க மேடம். அந்த பொண்ணை போய் எதுவும் கலைச்சி நான் கூட்டிகிட்டு வந்து நான் வச்சுக்கணுங்கிறதுலாம் இல்லை. கடைசி கட்டமாக இருக்கிறேன். மரணம் எப்போங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வயசாகி போச்சு. என் மருமவை என்ன மதிக்கிறது இல்லை. அந்த பொண்ணு அது என்ன பார்த்தா எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். நீங்க உங்க சைட்ல இருந்து யோசிக்கிறீங்க, அந்த பொண்ணு என்ன தவறு செஞ்சது? 10 மாச குழந்தைய விட்டுட்டு உங்க பிரச்சனையினால நீங்களும் சின்ன பொண்ணு உங்க கஷ்டத்துக்கு நீங்க விட்டுட்டீங்க. ஆனா அந்த குழந்தை, அந்த பிஞ்சு குழந்தை என்ன தவறு செஞ்சது? நான் வச்சுக்கிறதுக்கு எந்த தகுதி இல்லை. எங்கேயோ யாரோ எடுத்து வளர்த்தாங்க இல்லையா? அதுக்கு நான் அவரும் அதை கைவிடலை, ஏதா ஹோமில் கொண்டு சேர்க்கல. ஒரு நல்ல குடும்பத்துல அவர் ஒப்படைச்சாரு. கரெக்டா? இப்ப கூட அவர் போனை கட் பண்ணல, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம்னால தான் கட் ஆகுது. ஏதோ ஒன்று அவர் 50,000 ரூபாயா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மனையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அவர் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. தவறுக்கு அவர் பொறுப்பெடுத்துன்னு இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல, அவர் எந்த குறையும் நான் சொல்லல. இப்ப நீங்க போய் எனக்கு யாரும் இல்லை, நான் அந்த பொண்ணை பார்க்கணும்னா இந்த 25 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? பதில் சொல்றது ஒண்ணு இருக்கட்டும், அவளுக்கு இப்ப புரியும். ஒரு பெண்ணா எங்க அம்மா என்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க, ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு அவளுக்கு புரியும். ஆனா இப்ப நிம்மதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை, அங்க போயிட்டு நீங்க மூக்க நுழைச்சிங்கன்னா மறுபடியும் எல்லாம் கிளறுவாங்க. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மன வருத்தம் ஆகும். ஆனா உங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. நீங்க தான் தாயின்னு தெரியாம உங்களுக்கு அவளை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். விசாரிச்சுட்டு, நான் ஏன் அவங்க நம்பர் வாங்கலைன்னா, நம்பர் வாங்கினோன்னா யாராவது ஃபோன் எடுத்து ஏதாவது தவறாக பேசிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் இல்லையா? நல்லா இருக்கிறது குழந்தையோட வாழ்க்கையை நமக்கு எடுக்கக்கூடாது, அது தவறு. அன்னைக்கு நீங்கள் கைவிட்டீங்க அந்த குழந்தைய ஏதோ ஒரு கஷ்டத்தினால. நீங்களும் குழந்தை தான் அன்னைக்கு, நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் கரெக்டான முடிவெடுங்க. அவர்கிட்ட பேசி அந்த பொண்ணு ஊருக்கு வரும்போது ஏற்பாடு பண்ணுறோம். மறைமுகமாக அவங்கள பாருங்கள், இல்லை நேராக பார்க்குறீங்கன்னா அம்மான்னு தெரியாமல் பாருங்கள், வேறு வழி இல்லை. அவங்கள வளர்த்தவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கான பக்குவம் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னா, அந்த பொண்ணோட கணவருக்கு அது புரிஞ்சு அவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கான மனசு இருக்குன்னா உங்களை பார்க்க வைக்கலாம். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரியா? ஒரு விஷயம் நான் கேட்குறேம்மா, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு பாடம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த வயசில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, நான் இந்த தவறுகள் செஞ்சுருக்கக்கூடாது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒரு பல விஷயங்கள் மனசில் ஓடும்ல. அது ஏதாவது இந்த காலத்து பெண்களோட, இந்த காலத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கிற பெண்களோட நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புகிறீங்களா? அதாவது ஒரு தாய் தப்பான் ஒரு புருஷனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா, அவன் நல்லவனா கெட்டவனா அவனோட இருக்கணும். அவன் செத்தா கூட தாய் பிள்ளைங்களோட சேர்ந்துடணும். அவன் உசுரோட இருந்து பிரிஞ்சா கூட அந்த தாய் பிள்ளைங்களோட சேரணும். அனாதே போகக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லைன்னா, சப்போஸ் அந்த வாழ்க்கை அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அதுக்கு தான் சாதி சனத்தோட சேர்ந்துடணும், அது வேண்டான்னு சொல்லிட்டு. அப்போ சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கணும். அதான் அந்த புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டா இன்னும் ஒரு கல்யாணம் வேஸ்ட் தான். அது எப்போதுமே ஈனச்சொல்லுதான். ஏன்டா நம்ம ஏற்கனவே கலங்கப்பட்டதுதான் இன்னொரு வாழ்க்கைக்கு போறோம். அப்படி கிடையாதுமா, அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. புரியுறதுங்களா? நீங்க பண்ண தவறு என்னன்னா, முறையில்லாத ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டீங்க. சப்போஸ் ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முறைப்படி டிவோர்ஸ் வாங்கணும். விவாகரத்து வாங்கி அப்புறமா சொந்த காலில் நின்று, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு மன பொருத்தம் இருக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, உங்களை மதிக்கிற ஒரு ஆளை அது மாதிரி கிடைக்கிறது இந்த காலத்துல இல்லைங்க. சப்போஸ் கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது.
வேணாங்க மேடம், கல்யாணமே ஒருத்தனுக்கு அடுத்தது கல்யாணமே பண்ணக்கூடாது, அதுவும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப லவ் மேரேஜ் கூட கிடையாது, நீங்க பண்ணது வந்து திருமணத்துக்கு இல்ல வெளியில மத்த இருக்கிற ஒரு பொண்ணுங்களுக்கு உறவு. சொல்றேன். அம்மா அப்பாவை அல்லாம லவ் மேரேஜ் கூட பண்ண வேண்டாம். அப்பா ஏன்னா அம்மாவை சமூகம் ஆதரிக்காம தட்டி இருக்க கேட்காது. கூடாது சொல்றீங்க, அவங்களோட ஆதரவோட தான் இருக்கணும் ஆ. சொல்றீங்க. குடும்பம் ரொம்ப முக்கியம், சொந்தம் பந்தம் ரொம்ப சாதி சனம் இருந்துச்சுன்னு சொன்னா சப்போர்ட்டிங் இருக்கும். எங்கேயும் போய் வேலை பார்த்துட்டு கூட நம்ம சாதி சனம் இருக்குன்ற அர்த்தம் செலுத்தி திரும்பி வரலாம். இல்லாட்டி அனாதையா இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க மேடம், நரக வாழ்க்கை அது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அதை அனுபவிக்கிறேன். அதனால எல்லாருக்குமே சொல்றேன், ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அம்மா அப்பா பார்த்து உலக சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணியது சரியா இல்லைன்னு சொன்னா போய் உழைச்சோமா கஞ்ச குடிச்சோமா தாய பிள்ளைங்களோட இருந்தமாண்டு இருக்கணும். ஆனா இந்த சமுதாயம் பண்ணறது விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன பெண்களை வயசுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் தவறு தானே. ஆமாங்க. இந்த பெண்களுக்கு ஒரு மனசு இருக்கு, பெண்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. முறைப்படி செய்யணும். முதல்ல படிக்கணும், படிச்சு சொந்தம் காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா பேசி சரி பண்ண பார்க்கணும். அதுவும் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா முறைப்படி டிவோர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் செய்யறது எல்லாமே முறைப்படி செய்யணும், சட்ட ரீதியா செய்யணும். அதுதான் முக்கியம். வருத்தப்படாதீங்க, இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டீங்க சரிங்களா. நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தர்ம சங்கடங்க என்னன்னா, அடாவடித்தனமாக வாங்கிடலாம், நம்பரை வாங்கி எப்படியாவது அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த பொண்ணை இப்போவே நான் கூட பேச வச்சிடுவேன். ஆனால் அந்த பொண்ணோட மனநிலை எவ்வளோ தூரம் பாதிக்கும். அதனால நம்ம செய்யலாமா? அது செய்யலாமா சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன் மேடம், அந்த பொண்ணோட ஜாதகத்தை. அந்த ஜாதகக்காரர் தான் சொன்னார், அந்த பொண்ணு வந்து என் அம்மா எங்க இருக்குன்னு அது தேடிக்கிட்டு இருக்கு உங்களை. ஜாதகம் பார்த்து எல்லாம் சொல்லுவாங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி ஆகணும் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இப்பதானே மேடம் எத்தனையோ பேர் ஜாதகம் பார்த்துட்டு கூட வாழ்க்கை சீரழிஞ்சு போறதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? முறைப்படியா கரெக்டா எல்லாம் பண்ணியாச்சுன்னா அது பாட்டில் நடக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் எப்படியோ அதை தாண்டி வந்துடலாம். முறையில்லாத ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்டா பல பிரச்சனைகள் வரும். அது உங்களை மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையும் அது பாதிக்கும். அது மைண்டில் எப்போ இருக்கணும். நம்ம எல்லாம் மனுஷங்க தான், வீக்னஸ் வரலாம். திருமணத்துக்கு முன்னாடி லவ் வரலாம், திருமணத்துக்கு அப்புறம் லவ் வரலாம். ஆசை திருமணத்துக்கு முன்னாடி வரலாம், திருமணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட ஆசை வரலாம். இதெல்லாம் மனுஷன் தானே. ஆனால் அது எப்படி கையாளறோம், அதுலேருந்து மீண்டு எப்படி வரும், எவ்வளோ உண்மையாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறதுவங்க, தட் இஸ் நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் அந்த ஒரு மொமெண்ட்ரி, அந்த ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக ஒரு விஷயம் பண்ணாமல் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறோம், அதுதான் முக்கியம். தவறு நடந்து போச்சு, தவறு பண்ணிட்டோம், நான் ரொம்ப மோசம், நான் வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேயே சாகணும்னு இல்லை. அதுலேருந்து மீண்டு வர்றீங்க பார்த்தீங்களா, மீண்டு வரணும். அந்த முயற்சி, அந்த ஒரு தைரியம், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதை தான் வளர்த்துக்கணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.